இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துவேன். கர்த்தருடைய ஊழியக்காரங்க சில பேர் ரொம்ப ஆடம்பரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சௌகரியமாக இருப்பாங்க. ஆடம்பரம்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ நாமெல்லாம் ரொம்ப சில பேர் எளிமையாக ஜிப்பா கிப்பா பல டைப்பு. இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா, இருக்கிறவராக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி இயல்பாகவே இருப்போம். மக்களோட மக்களாக. நமக்குன்னு ஒரு யூனிஃபார்ம்லாம் கிடையாது, ஒரு பேட்டர்ன்லாம் கிடையாது. நாட்டுக்கு நன்மை செய்கிறவர்களாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா சபைகளை ஸ்தாபித்து ஜனங்களை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் வளர்ச்சி அடைய செய்யணும். இயேசுவை குறித்தின அறிவின் மேன்மையில் அவங்கள வளர செய்யணும் தான் நம்முடைய டார்கெட். இந்த கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறாரு, நிறைவேற்றுறாரு, உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரன் வாயில் கேட்கணும். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஊழியக்காரருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா கேட்டு கவனித்து அந்த வசனத்தெல்லாம் எடுத்து நீங்கள் அபியாசப்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய செழிப்பு வரும். விசேஷமாக இந்த நாளில் அவர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரன் வார்த்தையை கனப்படுத்துவேன், என் ஊழியக்காரருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவேன், என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன், என் ஊழியக்காரன் வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ உண்மையான ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கவனிங்க. அவங்க வாயில் வர்றது கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தின் வார்த்தைகள், கர்த்தருடைய வேத வசனத்துடைய உண்மையான அர்த்தங்களை அவங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொண்டு கவனமாக நம்ம அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நல்லவர். பிரசங்க நேரத்தில் நம்ம தூங்கக்கூடாது, கவனித்து கேட்கணும், நோட்டு போட்டு எழுதணும். இந்த வீடியோலாம் 3 நிமிஷங்கிறதெல்லாம் நான் ரொம்ப குறைச்சி போடுறேன். எல்லோரும் கவனிக்கணும், கேட்கணும், பிரயோஜனப்படணும். கவனிங்க, கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சகல ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தில் நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம், அவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறாரு, கனப்படுத்துகிறார். இப்போ அந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறார். எப்படி இருக்கும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நிலைப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ மனிதர்கள் வாயில் அது நிலையாக இருக்கும், கீழே விழுந்து போகாது, வீணாக போகாது. கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். அந்த நிலைத்திருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதாக. ஆமேன். அல்லேலூயா.